அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை இருக்கும் இந்த குருஹோரை நேரத்தில் இந்த ரகசிய குறியீட்டை ஒரே ஒரு முறை எழுதி பாருங்கள். ஜாக்பாட் பணவரவு உங்களுக்கு ஏற்படும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான சக்தி மிக்க ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு பார்த்தோம்னா, முதல் முக்கியமான விஷயம், அசுர வேகத்தில் பணவரவை அது ஏற்படுத்தி கொடுக்கும். இரண்டாவது, தொழில் மற்றும் உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்க பிசினஸ் பண்றவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வேலைக்கு போறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. தொழில், உத்தியோகம் அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய ஒரு நாள் மட்டும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் போதுமான்னு கேட்டீங்கன்னா, இன்றைய ஒரு நாள் நீங்க ஃபாலோ பண்ணாலே ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து 9 வியாழக்கிழமைகளில் இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். வியாழக்கிழமைனாலே குபேரர் மற்றும் குரு பகவானுக்கு உரியது. குரு பகவானுக்கு உரிய அற்புதமான ஒரு குறியீட்டை தான் இன்னைக்கு நம்ம எழுத போறோம். இதை தாண்டி இன்றைய பதிவுல ரொம்பவுமே முக்கியமான ஒரு தாந்திரிக பொருளையும் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க, முழுமையாக பாருங்க. எல்லாருக்குமே நன்மையை பயக்கக்கூடியது. சரிங்க, இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு ரொம்பவுமே முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டியது டைமிங்ஸ் தாங்க. இன்றைய தினம் பிப்ரவரி 26ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணிக்குள்ளாக இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணிடுங்க. ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்னைக்கு இதே நேரத்தை தான் நம்ம கடைபிடிக்கணும். நாம் எழுத வேண்டிய அந்த குறியீடு இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. இதே போல உங்களுடைய இடது கை, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் லெஃப்ட் ஹேண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு கீழே இந்த குறியீட்டை நம்ம எழுதணும். இடது கை ஆள்காட்டி விரலுக்கு கீழே இந்த குறியீட்டை நம்ம எழுதணும். இது பார்ப்பதற்கு 24 மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட்டா இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல அப்படியே வரைஞ்சுக்கோங்க. இதுல எந்த ஒரு மாற்றமும் செய்ய வேண்டாம். கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர்ல இந்த குறியீட்டை நீங்க எழுதுங்க. ரெட் அண்ட் பிளாக் கலர் நம்ம பயன்படுத்த கூடாதுங்க. சப்போஸ் நீங்க எல்லோ கலர் ஸ்கெட்ச் வச்சிருக்கீங்க அல்லது மார்க்கர், ஹைலைட்டர் வச்சிருக்கீங்கன்னா அதுல கூட நீங்க எழுதலாம். அது மிகவுமே விசேஷம். மஞ்சள் நிறம் கிடைக்காதவங்க நீங்க கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர்ல இந்த குறியீட்டை எழுதலாம். சப்போஸ் யாருக்காவது இடது கையில அடிபட்டிருக்கு, எழுத முடியாத நிலை இருந்தால் வலது கையிலும் நீங்க எழுதலாம். ரைட் ஹேண்ட்ல நீங்க எழுதுறதாக இருந்தாலும் ஆள்காட்டி விரலுக்கு கீழ்ப்பகுதியில இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு கீழே இந்த குறியீட்டை எழுதணும். இந்த குறியீட்டை எழுதிட்டு இதை பார்த்துட்டே ஓம் ஸ்ரீ குருவே நமக, ஓம் ஸ்ரீ குருவே நமக, ஓம் ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு ஒரு 2 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லுங்க. அவ்வளவுதாங்க. நீங்க வேறு எந்த ஒரு பிரார்த்தனையும் செய்ய வேண்டாம். அதற்கு பிறகு உங்களுடைய வழக்கமான வேலைகள் எதுவோ அதன் மீது கவனத்தை திருப்பலாம். குறைந்தபட்சம் அரை மணி நேரம் இந்த குறியீடு நம்முடைய கையில் இருந்தால் போதும். அதற்கு பிறகு வியர்வை பட்டோ தண்ணீர் பட்டோ அது அழிந்தால் பரவாயில்லைங்க. இப்ப நம்ம பார்த்த இந்த எளிமையான சக்தி மிக்க வழிமுறையை நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, இன்றைய தினம் நம்ம பார்க்க போகும் மிக மிக முக்கியமான அந்த பண ஈர்ப்பு தாந்திரிக பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்ரீ லக்ஷ்மி சரணம் பாதுகை, அதாவது மகாலட்சுமி தாயாருடைய பாதங்கள். பொதுவா நிறைய இடங்கள்ல மகாலட்சுமி தாயாருடைய பாதங்கள், பெருமாள் பாதங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனால் நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய அனைத்து தாந்திரிக பொருட்களுமே மிகவும் சூட்சமம் வாய்ந்தவை, சுத்தமான ஒரிஜினல் ப்ராடக்ட். நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்கின எல்லாருக்குமே தெரியும், இதுவரைக்கும் எந்த ஒரு டேமேஜும் வந்ததே கிடையாதுங்க. ஏன்னா எல்லாமே குவாலிட்டி ப்ராடக்டா இருக்கும். சரிங்க, இந்த லக்ஷ்மி சரணம் பாதுகையில அப்படி என்ன விசேஷம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பிறகு இதனுடைய பலன்கள், இதை பயன்படுத்தும் முறை மற்றும் இதை வாங்கும் முறையும் நம்ம பார்க்கலாம். செலனைட் அப்படின்ற ஒரு கிறிஸ்டல் கல்லை பற்றி நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இயற்கையாக கிடைக்கக்கூடிய கிறிஸ்டல் ஸ்டோன். இந்த செலனைட் அப்படின்ற கல்லிற்கு என்ன மகத்துவம்னு பார்த்தோம்னா, அந்த கல்லிற்கு மேல எந்த ஒரு பாசிட்டிவான பொருளை நாம் வைத்தாலும் அதற்கு
பல கோடி மடங்கு அதிகமான பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அதே போல நெகட்டிவான ஒரு பொருளை இந்த கல்லிற்கு மீது வைக்கும் போது அதனுடைய நெகட்டிவிட்டி எதிர்மறை ஆற்றல் பூஜ்ஜியமாகிவிடும். அது முற்றிலுமாக குறையும். அதனால தாங்க இந்த செலனைட் கல்லிற்கு மேல ஸ்ரீ லக்ஷ்மி சரண பாதுகையை நம்ம வச்சு கொடுக்கிறோம். ஒரிஜினலான சுத்தமான செலனைட் கல்லிற்கு மேல லக்ஷ்மி பாதுகையை நம்ம வச்சு கொடுக்கறதுனால அதிலிருந்து வரக்கூடிய பணவசிய பாசிட்டிவிட்டி எல்லையற்றதாக இருக்கும். வீட்டிற்கு முழுமையான லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். இதுவரைக்கும் எத்தனையோ பூஜைகள் மந்திரங்கள் செஞ்சு பணவசியம் கிடைக்காதவங்க கூட இந்த லக்ஷ்மி சரண பாதுகையை உங்க பூஜை அறையில ஜஸ்ட் நீங்க வைத்தாலே போதும், அபரிமிதமான பணவரவை அது ஏற்படுத்தி கொடுக்கும். முழுக்க முழுக்க பணவசியத்தை தரக்கூடியது. நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு தாந்திரிக பொருளாக இருந்தாலும் சரி அதற்கு தோஷமே இருக்காதுங்க. இந்த லக்ஷ்மி சரண பாதுகை கூட தோஷம் இல்லாத பொருள். நீங்க தனி பூஜை அறையில தான் இதை வைக்கணும்னு கிடையாதுங்க. வீட்டுல நீங்க சுவாமி படங்கள் வைக்கக்கூடிய இடத்துல இந்த லக்ஷ்மி சரண பாதுகையை வைக்கலாம். இந்த பாதங்கள், அதாவது இந்த பாதத்தின் விரல்கள் கிழக்கு திசை நோக்கி அல்லது வடக்கு திசையை நோக்கி, ஈஸ்ட் ஆர் நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி நீங்க வைங்க. இந்த பாதத்திற்கு தண்ணீர் ஊற்றுவதோ அல்லது குங்குமம் மஞ்சள் வைப்பதோ நீங்க செய்ய வேண்டாம். ஜஸ்ட் நீங்க சுவாமி படங்கள் வைக்கக்கூடிய இடத்துல இந்த லக்ஷ்மி பாதங்களை வச்சுட்டு வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் உங்களுக்கு பூக்கள் கிடைச்சா புஷ்பங்களை அதன் மீது நீங்க வைக்கலாம். எந்த மலர் வேணாலும் நீங்க வைக்கலாம். மல்லிகை பூ, தாமரை, ரோஜா போன்ற வாசனை மலர்கள் கிடைத்தால் அந்த பாதங்கள் மீது வைப்பது மிகவுமே விசேஷம். ஊதுபத்தி, கற்பூர ஆரத்தி இவைகளை எல்லாம் நீங்க காட்டலாம். அபிஷேகங்களோ மஞ்சள் குங்கும பொட்டுகளையோ அதன் மீது நீங்க வைக்க வேண்டாம். வீட்டுல நீங்க 1 கிராம் அல்லது அரை கிராம் தங்க நாணயம் வச்சிருந்தா கூட அதை இந்த பாதுகைக்கு மேல நீங்க வைங்க. நிறைய தங்கம் சேரும். இதனுடைய பலன்கள் அபாரமான பணவசியத்தை கொடுக்கும். வீட்டில் நிரந்தர லட்சுமி கடாட்சம் ஏற்படும். தடைப்பட்டு கொண்டிருக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். வீண் செலவுகள், அனாவசிய மருத்துவ செலவுகள் இவை அனைத்தும் கட்டுப்பட்டு வீட்டில் நிரந்தரமாக பணம் தங்கும். இந்த லக்ஷ்மி சரண பாதுகையை ஜஸ்ட் நீங்க உங்க கையில எடுத்து பார்த்தாலே நல்ல பாசிட்டிவிட்டியை ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம எல்லார் வீட்லயுமே இருக்க வேண்டிய ஒரு தீர்க்கமான பணவசிய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா இந்த லக்ஷ்மி சரண பாதுகை. நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்து தாந்திரிக பொருட்களையும் நம்முடைய கண் பார்வையிலேயே பார்த்து பார்த்து நம்ம செஞ்சு கொடுக்கிறோம். எல்லாருடைய வீட்லயுமே நல்ல பணவசியம் ஏற்படணும்ன்றது தாங்க நம்ம சேனலுடைய கான்செப்ட். அதனால தாங்க இது போன்ற பெக்யூலியரான ரொம்பவுமே கஸ்டமைஸ் பண்ணி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை நம்ம கொடுக்கிறோம். மகாலட்சுமி தாயாரின் இந்த பாதங்கள்ல திருநாமம், சங்கு சக்கரம், ஷட்கோணம், முக்கோணம், ஸ்வஸ்திக், சந்திர பகவான், சூரிய பகவான், பூர்ண கும்பம் போன்ற முக்கியமான ரகசிய குறியீடுகள் பொறிக்கப்பட்டிருக்கும். இதை பயன்படுத்தும் முறையும் மிக மிக சுலபம். நீங்க எந்த ஒரு அபிஷேகங்களோ பூஜைகளோ செய்ய வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு புஷ்பத்தை மட்டும், பூக்களை மட்டும் அந்த பாதத்துல நம்ம வச்சாலே போதும். மகாலட்சுமி தாயாரின் அருளை பூரணமாக நம்மால் பெற முடியும். வியாழக்கிழமைனாலே குபேரருக்கு உரிய நாள். அதனால தாங்க இந்த வியாழக்கிழமையில இந்த தாந்திரிக பொருளை நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கோம். இந்த லக்ஷ்மி சரண பாதுகைகள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.